Okay. Let us start with a prayer. Okay. Vakratunda Mahakaya Kotisuri Samprabha Avignam Kurme Deva Sarvakaryeshu Sarvadam Saraswati Namastubhyam Guru Brahma Guru Vishnu Guru Deva Maheshwara Guru Sakshat Param Brahma Tasmai Shri Guruve Namaha Tasmai Shri Guruve Namaha Sadashiva Samarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. மகாபிரியவா சரணங்களே சரணம். மகாபிரியவா சரணங்களே சரணம். இப்போ நம்ம எந்த ஸ்லோகம் நடத்தணும்? ஸ்லோகம் நம்பர் 21. முதல்ல இதுல கொஞ்சம் பின்னு சரியா இல்லாதனால சவுண்டே இல்லை. என்னடா உங்ககிட்ட இருந்து ஒண்ணும் இல்லையே, எங்க நெட்ல ஏதாவது மிஸ்டேக்? ஆமா ஆமா, அதெல்லாம் இதை முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது 20 அது கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கொஞ்சம் இதுவா ட்ரையா தான், அதுக்கப்புறம் அதை நம்ம ஒண்ணு பார்க்கலாம். அது ஒவ்வொரு ஸ்லோகமா. ஆமா 21. ஓகே 21. 20 வந்து ஏகஸ்ய கர்ம சமீட்சை. ஓகே, அது போதும். கதானுகதிக்கும், அதாவது மொத்தம் இதை செய்யலாம், நம்ம அதையே செய்வோம். 21 சார், அது 20 ஏகஸ்ய கர்ம சமீட்சை வந்து 20th, இது 21. நான் அதை ஜஸ்ட் அதை நம்ம பார்த்தோங்கிறதுக்கு சொல்லிட்டு அடுத்தது வருவோம்ட்டு வேற ஒண்ணும் இல்லை. ஓகே 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 ஓகே, थैंक यू. ஏகஸ்ய கர்ம சமீட்சை ஆமா கரோதி அந்யகா அப்படி கர்ஹிதம் கதானுகதிகோ லோகோ ந லோகா பாரமார்த்திகா. அதனால அவளுக்கா ஒரு சொந்தமா ஒரு ஓனா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யறா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவ செய்யறா, நம்ம அது மாதிரி செய்யணும், அப்படிதான். அது ஒருத்தர் எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம செய்யணுங்கிறது தான் ஜென்ரலா வேர்ல்டு வந்து அப்படிதான் நினைக்கிறதுங்கிறத அந்த ஸ்லோகத்தை சொல்றா. ஏகஸ்ய கர்ம சம்பீட்சை, ஒருத்தனுடைய கர்மா அவனுடைய ஆக்ஷனை பார்த்துட்டு கரோத்தி அந்யோப்பி கர்ஹிதம், அவன் அது செய்யறானே அது மாதிரி நம்ம செய் அப்படின்ட்டு அந்த ஒரு அவுட் ஆஃப் தட் அந்த ஒரு ஜெலசி ஆட்டிடியூட செய்யறாளே தவிர அவன் மட்டும் அப்ப அது மாதிரி இருக்கா, நம்மளும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா கதானு கத்திகா, ஒருத்தம் போற பாதையில நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அதான் அனுகத்திகம். ஸோ அதனால அப்படி உலகம் வந்து அப்படிதான் நினைக்கிறதே தவிர ந லோகா பாரமார்த்திகா, அவளுக்கா ஒரு இன்ட்யூஷன்ல செய்யணும் அப்படிங்கிறது செய்யல. இதுதான் வந்து ஜெனரல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்லோகத்தை சொல்றான். அப்புறம் 21 பாருங்க. கவாதீனாம் பயோன்யத்யுஹு, கவாதீனாம் பயகா அந்யத்யுஹு சத்யகா வா ஜாயதே ததி க்ஷீரோ ததேஸ்து நத்யாபி மகதாம் விக்ருதிஹி குதஹ. கவாதீனாம் பயகா அந்யத்யுஹு சத்யகா வா ஜாயதே ததி க்ஷீரோததேஹே து. ஓகே, க்ஷீரோததேஹே து ந அத்யாபி. ஓகே, ந அத்யாபி மகதாம் விக்ருதிஹி குதஹ. ஸ்லோகம். இப்போ கவம்னா கவுஸ். ஓகே, பசுமாட்டுக்கு. கவாதீனாம் பயகா, அந்த கவுசனுடைய மில்க் வந்து பயகான மில்க் என்ன ஆகுதுன்னா அந்நியத்யுகு மறுநாளைக்கு நெக்ஸ்ட் டே சத்யகாவா நெக்ஸ்ட் டேயோ இல்ல கொஞ்சம் இன்னும் ஏழையராவோ சத்யகாவா ஜாயத்தே ததி தயிரா மாறி போயிடுறது. ஓகே, அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகி உடனே அது வந்து இதுவா தோஞ்சி போயிடுறது, தயிரா காடு ஆயிடுறது. ஓகே, பட் ஆனா தூ க்ஷீரோததேஹே தூ இருக்கு, தூ எடுத்துக்கணும். தூ பட் க்ஷீரோததேஹே, அந்த பார்க்கடல் திருப்பார்க்கடல் இருக்கே, பார்க்கடல் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற பார்க்கடல் இருக்கே, அது வந்து அத்யாபி இப்பவும் நவ் இட் செல்ஃப். ஓகே, ஈவன் நவ் இப்பவும் எப்படி ஆனா அப்படி மாறுறது இல்லை, தயிரா சேஞ்ச் ஆறது இல்லை. எதுக்கு சொல்றாரு அப்புறம் பார்ப்பாங்க. ஸோ கவாதீனாம் பயகா, கவுசனுடைய மில்க் எல்லாம் அந்நியத்யுகு மறுநாளோ சத்யகோவோ, சத்யகான்னா கொஞ்சம் ஏழையராவோ இமிடியேட்டாவோ வா ஜாயத்தே ததி, ஜாயத்தேன்னா இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு ததி கர்ட். ஓகே,
பட் க்ஷீரோததேகே அந்த மில்கி ஓஷன் இருக்க அது வந்து அத்தியாபி, மறுபடியும் ந அத்தியாபி, ந இல்லை என்ன அத்தியாபி, இப்பவும் அது மாதிரி இட் டின் ட்ரான்ஸ்ஃபர் as such இல்லையா? இப்பவும் அது வந்து மாறுறது இல்லை. இதுக்கு என்ன கடைசியில ஒரு இது சொல்றாங்க, மகதாம் விக்ருதிகி குதகா. அதனால மகதாம் கிரேட் பீப்புள் எல்லாருமே விக்ருதிகி அவ வந்து மாற மாட்டாங்கிறது. they won't deviate from the righteous trackங்கிறது மீனிங். ஓகே, மகதாம் விக்ருதிகி குதகா. நீங்க ராமாயணத்துல கூட என்ன நீ காட்டுக்கு போறியாமே கோசல இவளை ராமரை கேட்கிற போது கூட, ஆமாப்பா எனக்கு ஆமா நான் காட்டுக்கு போறேன், நான் அப்பாவோட இதை பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக. ஆனா அவருடைய ஃபேஸ்ல வந்து எந்த விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லைன்னு ராமாயணத்துல இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இங்க நாட்டுல இருந்தாலும் சரி காட்டுல போனாலும் இங்கே சில அட்வான்டேஜஸ், இந்த போஸ்ட் அதாவது இந்த போஸ்ட் கிடைக்கணும்னு இருக்கிற வாழ்க்கை தானே அது. ஓகே, இதே ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டா அங்க வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால மகதாம் விக்ருதிகி, ஒரு கிரேட் பீப்புளுடைய மென்டாலிட்டிங்கிறது குத்தகா எப்படி மாறும் அப்படின்னு எனக்கு. குத்தகானா எப்படி, விக்ருதிகின்னா டீவியேஷன். ஸோ கிரேட் பீப்புள் வந்து அவளுடைய டீவியேஷன்ங்கிறது எப்படி, இட் இஸ் குவைட் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அவ ஒரே மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிறது தான் மகதாம் விக்ருதிகி. பட் வாட் வில் பி that is the position of the great people. They won't deviate from the righteous path அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால சாதாரண நம்ம கவுசனுடைய மில்க்குக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே தவிர திருப்பார்கடலுக்கு கிடையாது, பால் கடலுக்கு மில்கி ஓஷனுக்கு கிடையாது, க்ஷீரசாகரத்துக்கு கிடையாது, இப்பவும் கிடையாது. இது எதை சொல்றதுன்னா, ஸோ கிரேட் பீப்புளுடைய ட்ராக் வந்து எப்பவுமே அது வந்து இட் வில் பி ஆன் ட்ராக், ரைச்சியஸ் ட்ராக் அர்த்தம். அதனால விக்ருதிகினா டீவியேட்டிங் ஃப்ரம் த ரைச்சியஸ் பார்த்துங்கிறது கிடையாது. குத்தகா எப்படி நோ அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, அடுத்தது பாருங்க, கவாதீனாம் பயோன்யத்யுஹு. இந்த இதெல்லாம் போடுறது, இந்த சந்தி போடுறது எல்லாமே நம்ம ஒரே தெரியும் அப்படி சொல்லணும்னு அர்த்தம். கவாதீனாம் பயோன்யத்யுஹு சத்யோவா ஜாயதே ததி க்ஷீரோ ததேஸ்து நத்யாபி மகதாம் விக்ருதிகி குதகா அப்படின்னு சொல்றோம். அதுமாரி எல்லாமே கோல்டன் சேயிங்ஸ் தான். அதில் சம்பதோ மகதாமேவ சாபதः வர்ததே க்ஷீயதே சந்திரோ நது தாராகணः क्वचित्. சம்பதோ மகதாம் ஏவ, சம்பதः மகதாம் ஏவ. சம்பத்னா ஒரு ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு சௌரியமான ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், எல்லாமே சோஷியல் எல்லாமே. ஸோ அந்த சம்பதக ப்ராஸ்பெரிட்டிங்கிறது மகதாம் ஏவ யாருக்கு, தட் இஸ் ஒன்லி ஃபார் த கிரேட் பீப்புள். மகதாமேவ ஆபதகா, அதே கிரேட் பீப்புளுக்கு தான் ச ஆபதகா அட்வர்சிட்டி. ஒரு கிரேட் பீப்புள்னு சொல்றவாளுக்கு சில டைம் அவளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருப்பா, அதாவது ஒரு ப்ராஸ்பரஸ் ஸ்டேட்ல. அதே கிரேட் பீப்புள் ச ஆபதகா, ஒரு அவளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டும் வரும், ஸோ ஒரு அட்வர்சிட்டியும் வரும். ரெண்டுமே கிரேட் பீப்புளுக்கு தான். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள், வர்ததே க்ஷீயத்தே சந்திரஹா. வர்தத்தேன்னா வளர்றது, வளர்ப்பிறை, க்ஷீயத்தே தேய்ப்பிறை. ஸோ த வேக்சிங் அண்ட் வேனிங் கூட சந்திரனுக்கு தான். புரியுதா? நத்து தாரா கணகா क्वचित्, நாட் ஃபார் த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ நட்சத்திர கூட்டத்துக்கு கிடையாது. நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து வளர்ப்பிறை தேய்ப்பிறை கிடையாது. ஆனா சந்திரனுக்கு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் உண்டு. அது தமிழ்ல சுக்லபட்சத்துக்கு வளர்ப்பிறை, கிருஷ்ணபட்சத்துக்கு தேய்ப்பிறை. அது இன்னும் எத்தனை பேருக்கு நம்ம குரூப்லயே நம்ம பீப்புளுக்கு
சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அது அப்படியே ரொம்ப என்னமோ புரியாத ஒரு வார்த்தை மாதிரி போட்டு குழப்பிக்கிறான். ஏன் தமிழ் அழகா வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு அப்படி வச்சுக்கோங்களேன். வளர்ற பிறை எப்போ வளர்றது உங்களுக்கு? தட் இஸ் அமாவாசைக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ வளர்ப்பிறை. பௌர்ணமிக்கு அப்புறம் வர 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 அப்படியே வேனிஷ் ஆகிட்டே கொஞ்சம் அந்த டிக்ரீஸிங்காகவே வந்துடுது. இதான் இது ஒன்றும் இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறைங்கிற தமிழ் டேர்ம் புரிஞ்சாலே உங்களுக்கு அந்த திதிகள் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஏன்னா நமக்கு கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, ரொம்ப அதை மெமரியில் இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கலாம். ஸோ ஏன் சொல்றேன்னா அது நிறைய இப்போ அதுமாரி இந்த தமிழ்ல சில வார்த்தைகள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். வளர்ப்பிறை தேய்ப்பிறைங்கிறது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சத்துக்கு நல்ல ஒரு சரியான ஒரு ஈக்குவல் தமிழ் டேர்ம் அது. ஓகே. அதனால ரெண்டு பட்சமுமே யாருக்கு சந்திரனுக்கு தானே தவிர நாட் ஃபார் த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அதே மாதிரி தான் கிரேட் பீப்புளுக்கு தான் ப்ராஸ்பெரிட்டி அஸ் வெல் அஸ் அட்வர்சிட்டி ரெண்டும். அவளுடைய அட்வர்சிட்டினால யாருக்கும் வந்து ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. இப்போ நீங்க இதுல புராணங்கள் ஸ்டோரி எடுத்தா கூட இப்போ நலன் வந்து நலன் சக்கரவர்த்தியா இருந்து அவனை சனி பிடிச்ச போது அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அவன் வந்து நாட்டை விட்டு காட்டுக்கு ஓடி போய் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு அதெல்லாம் நிறைய அதாவது அதுல வந்து ஒரு இதுவா சொல்லுவான். அவன் வந்து இப்போ ஹரிச்சந்திரன் கதை மாதிரி அவனுக்கும் அந்த சனி பிடிச்சதுனால அந்த சனியனுடைய ஒரு இந்த இதனால அவன் வந்து அது மாதிரி லைஃப்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ரொம்ப இதுவா போய் நாடு கிடு எல்லாம் போய் காட்டுல எல்லாம் அலைஞ்சு வந்து ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஆகி அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு ஒரு இன்னொரு கிங் கிட்ட போய் அவன் வந்து இந்த சாதாரண ஒரு சர்வன்ட் மாதிரி ஒரு அடிமை மாதிரி இருந்து அப்புறம் ஹி ஜஸ்ட் மறுபடியும் எகைன் ரெக்கவர்டு ஹிஸ் அசெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்ங்கிறது அப்புறம் ஸ்டோரி நமக்கு இந்த நலோபயம் மகாபாரத்தில் வர கதை தான் நலனுடைய அந்த ஸ்டோரி. ஓகே. அது எதுக்கு சொன்னா அந்த கிரேட் பீப்புளுக்கு தான் சம்பதகா அவளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் அதையும் தாங்கிட்டு மறுபடியும் சமாளிச்சுப்பாங்க. எப்படி சந்திரன் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சத்துக்கு வந்து சப்ஜெக்டிவிட்டிங்கிற மாதிரி யாருக்கோ அதே மாதிரி. பட் அதே மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டார்ஸுக்கு அது கிடையாது. அதனால சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் அவளுக்கு வந்து அந்த டக்குன்னு மாறிடுவான். அப்படித்தானே அதை போய் ஒரு அவளுக்கு அது ஒன்றும் விஷயமே இல்லை. பட் கிரேட் பீப்புளுக்கு எப்படி இருந்தாலும் அவள் ஒரே ஸ்டேஜில் தான் அவள் இருப்பா. அவளுடைய அந்த முதல்ல அதுக்கு தான் அவளுடைய ரூட்லேருந்து அவள் டிவியேட் ஆக மாட்டாள். விக்ருத்தினாலே ஒரு நல்ல ரூட்லேருந்து மாறி டிவியேட் ஆகி வேற மாதிரி ஒரு பேட் ட்ராக்குக்கு போயிட மாட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ அதனால கிரேட் பீப்புள்லாம் அதான் அர்த்தம். எது வந்தாலும் அவள் வந்து தாங்கிப்பா, அதில் சமாளிச்சுட்டு எந்த விதமான ஒரு ஒரு அதுக்காக வந்து அப்படியே வாழ்க்கையை வெறுத்து அப்படிலாம் போயிட மாட்டேன். ஸோ எது வந்தாலும் தாங்கிட்டு அந்த அதே அந்த ஒரு பொறுமையா இருப்பாங்க. அடுத்து இப்போதான் நமக்கு உதாரணம் ராமாயணம் தான். ராமருக்கு அவருக்கு சிம்மாசனத்தில் உட்காரணுங்கிற போது காட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அங்கே போயும் அவருக்கு ஆனால் அவர் காட்டுக்கு போகிறது தான் நிறையா ராமாயணமே வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து கிரேட் பீப்புளுக்கு தான் அவள் என்ன அதனால வந்து ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் ஆக மாட்டான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு. ஸோ அடுத்தது பாருங்க 23. கிருஷத்தோ நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபத்தோ நாஸ்தி பாதகம் மௌனினஹா கலகோ நாஸ்தி ந மயம் ந பயம் சாஸ்தி ஜாக்ரதஹா. கிருஷதஹா நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபதஹா நாஸ்தி பாதகம் மௌனினஹா கலகஹா நாஸ்தி ந பயம் ச அஸ்தி ஜாக்ரதஹா. ஓகே. கிருஷதகன்னா ஒரு ஃபார்மர், அவன் டெய்லி அந்த அக்ரிகல்ச்சர் செய்கிறவன், அந்த ஃபீல்டில் வேலை செய்வோம். ஆனால் அக்ரிகல்ச்சருங்கிற போது அந்த நிலத்தில் பூமியில் தானே அவள் ஒர்க்கு. ஓகே. அவளுக்கு என்ன அஸ்தி இல்லை, என்ன இல்லை, துர்பிக்ஷம். அது மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரில் அந்த அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு ஒரு பாவர்ட்டிங்கிறது கிடையாது. துர்பிக்ஷம் ந அஸ்தி, துர்பிக்ஷம் அஸ்தி. ஏன்னா அவள் என்றைக்குமே அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து அவளுக்கு அந்த இது கிடைச்சிட்டே இருக்கும், அந்த ரைஸுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால சாப்பாட்டுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது அவளுக்கு. அதனால
agriculturistic, there is no any poverty for agriculturists. Okay, for farmers. Okay, ஜபதகா நாஸ்தி பாத்தகம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு இந்த ஜபங்கள்லாம், அதாவது தியானங்கள்லாம் பண்ற வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த ஜபங்கள்லாம் வச்சுருக்கு இல்லையா? அந்த தியானங்கள்லாம் பிரேயர், அது மாதிரி அந்த தியானங்கள்லாம் பண்ற வாழ்க்கை நாஸ்தி பாத்தகம். அவளுக்கு வந்து ஒரு சின்ங்கிறதே அவளுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அவள் எப்போதும் அந்த ஜபத்திலே இப்போ பெரியவா மாதிரி எடுத்துங்களேன், அவள் எப்போதும் ஏதாவது ஒரு ஜபம் பண்ணிட்டு இருப்பா. ஏதோ ஒரு, அதாவது ஒரு ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில தான் அவள் இருந்தால. ஆனால் எல்லாரோடையும் பேசுவா, எல்லா விஷயத்தையும் அவள் கலந்துப்பா, எல்லாம் பேசுவா. நான் பெருவாள்கிட்ட நேரம் இருக்கிற போதெல்லாம் பார்த்து நான் பேசுறதுனால நான் அப்போ சின்ன பையனா இருக்க போது நிறையா வந்து மரத்துக்கெல்லாம் கிராண்ட் ஃபாதர் ஆக்ஷன் பண்ணுவார். அவள் வந்து எல்லா டாப்பிக்கும் பேசுவா. பெரியவாட்ட பேசுகிற போது நீங்கள் பார்த்தா ரொம்ப ஏப்பா எல்லா விஷயத்துலையும் அவள் இன்வால்வ் வரான்னு தோணும். ஆனால் எதுலேயும் அவள் வந்து, அதாவது சில பேருக்கு சில ஃபீல்டில் இருக்கிறவாள்லாம் வருவாள். சயின்டிஸ்டே வந்து பேசுவா, சயின்டிஸ்ட்கிட்ட சந்தேகம் கேட்பா, புரியுதா? ஸோ அவளுக்கு வந்து அது எல்லாமே அவளுடைய லைஃப்ங்கிறது எப்படின்னா எப்போதும் அவளுடைய சிந்தனை வந்து ஒரு இதுலேயே இருக்கும். அதாவது இந்த ரிலிஜியஸா அந்த பகவான் கிட்ட அதே மாதிரி இந்த மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாரோடையும் அவள் வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அதுக்காக ஜபதகா நாஸ்தி பாத்தகம். அதே மாதிரி எப்போதும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவளுக்கு பாத்தகம் சின்ங்கிறது கிடையாது. மௌனினகா கலகா நாஸ்தி. ரொம்ப காமா இருக்கிறவளுக்கு எப்போ பார்த்தாலும் சில பேர் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பா, ஒருத்தோடையும் பேசவே மாட்டான். அதெல்லாம் வந்து பெரியவா சொல்லுவா, நாங்களாம் அப்படி சன்னியாசிகள்லாம் அப்படிதான்டா இருக்கணும் பெரியவா. அதாவது சன்னியாசி எப்படி இருக்கணும்னு அது மாதிரிலேங்கிறது பெரியவாளே ஒருத்தர் சொல்ல, அது மாதிரி சொல்லுவாள். அதனால யாரும் வந்து சன்னியாசம்லாம் வாங்கிக்காதீங்க, வாங்கியிருந்தா வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும், என்னாலேயே முடியல அப்படின்பா பெரியவா. அது எதுக்கு சொல்றாருனாக்க அங்க இருக்கவளுக்கு தான் தெரியும். சில பேர் அந்த 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 சன்னியாச மனோபாவத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அதை எம்பசைஸ் பண்ணி சொல்றது, அவங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு அதாவது பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி சன்னியாசம்ங்கிறதே பதவி பொறுப்புலேருந்து நழுகி வர்றதுக்காக இல்லை, அது சொல்றதுக்காக தான் பெரியவா அதெல்லாம் சொல்லுவா. ஸோ நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியேந்து டு செட் அசைட் பண்ணிட்டு வர்றதுக்காக இல்லை அது. பட் அந்த மைண்டு, அந்த சன்னியாசி அப்படின்னா அவள் மைண்ட் எப்படி இருக்கணும் அது மாதிரி பெரியவா சில சமயம் பேசியிருக்கா. ஒரு சில பேட்டிலாம் நான் அப்பெல்லாம் அதெல்லாம் எனக்கு அப்படியே இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். எப்படின்னா ஒரு ஒரு மதத்தை பற்றி ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்ணுறார் பெரியவால. சரி, எங்கள் மதத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னா அவன் வந்து ஒரு கிறிஸ்டியன் பிஷப் மாதிரி, நீங்கள் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போது அவன் சொல்றா, அதில் பெரிய ஒரு கேள்வி கேட்குறான். உங்கள் மதத்தில் வந்து அந்த இயேசுநாதர் அப்படிங்கிறத நீங்கள் கடவுளை கும்பிடுறேன், அவர் வந்து தேவனா தேவ தூதனான்னு கேட்குறா பெரியவா. இதெல்லாம் பெரியவா இருக்கிற போது நடந்தது. அவன் வந்து தேவன் சொல்றான், தேவன் தெய்வம்னு அர்த்தம், அது சான்ஸ்கிரிட் வேர்டு தான். பெரியவா சொல்றா, இல்லை தேவதூதன் ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்லன்னு கேட்டான். அப்போதான் அவனுக்கு அவன் வந்து கொஞ்சம் இதாகி, சரி நான் தெரிஞ்சுட்டு வரேன்ட்டு அவன் அப்படியே நிறைய போயிட்டான்னு வச்சுருவான். இது மாதிரி வந்து பெரியவா வந்து எல்லா மேட்டரும் தெரிஞ்சுப்பா, பட் அவளுடைய அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டுங்கிறது இருக்கணும், அது வந்து அது அது தனியாக அதை அவள் மெயின்டைன் பண்ணிப்பான். ஸோ அதனால தான் வந்து இப்போ பெரியவாக்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் பெரியவாட்ட பேசுவா. ஒரு லௌகிகமான விஷயமும் நிறைய பேசுவா. வந்து அந்த அளவுக்கு அவள் வந்து எல்லா விஷயத்தையும் அவள் வந்து ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான், அந்த அப்டேட் பண்ணி வச்சுருப்பான். ஒரு தடவை இப்போ அது அப்போல்லாம் ரொம்ப அப்போ நெருப்பு புரியுது அவங்களுக்கு. அப்போல்லாம் வந்து நேரு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரெல்லாம் கூட சொல்லுவா எங்கள் கிராண்ட் ஃபாதர். ஆனால் நேருவை பார்க்க மாட்டேன்னு விட்டா பெரியவா. ஏன்னா ஏதாவது ஒரு மதத்துக்கு கட்டுப்பட்டா தான் என்ன பார்க்கணும்னு விட்டாங்க. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம அந்த முன்னாடி நமக்கு கிடைச்ச அந்த மதத்து மூலமா கிடைச்ச விஷயங்கள். ஏதாவது ஒரு மதத்துக்கு நீங்க கட்டுப்பட்டிருந்தா தான் என்ன பார்க்கணும். நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நான் வந்து
ஒரு சாதாரண ஒரு ஒரு சன்னியாசி இதோ இங்கே ஒரு இந்த மூலையில உட்காந்துருக்கேன், நான் என்கிட்ட பேசணுங்கிறதே வேஸ்ட், உங்க டைம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் தெரியும். அது ஏன் சொன்னா தெரியுமா? அவன் நேருக்கு ரிலிஜனே பிடிக்காது, அதான் பாயிண்ட். அதனால பிரிவா இப்படிலாம் அந்த டெக்னிக்கா அது மாதிரிலாம் சொல்லுவான். அதனால ஆனா டக்குன்னு இப்ப பேசாம மௌனம் போட்டுருவா பெரியவா, அதுவும் உண்டு. அந்த ஒரு ஸ்டேஜ் அது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும், வந்துடணும். அது மாதிரிலாம் மடங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால எல்லாரும் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆல் ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாரும் பெரியவாள்கிட்ட வருவா. எல்லாம் அப்படி ஒரு இதுவா இருந்தா பெரியவா. மௌனினகா கலகா நாஸ்தி. அதனால மௌனமா பெரியவா அப்படியே டக்குன்னு 2 நாள் பேசவே மாட்டான், மௌனமா இருப்பா. அதனால மௌனினகா கலகா நாஸ்தி. அவளுக்கு ஒரு மௌனவிரதம்னே சொல்லுவோம். மௌனவிரதம் இருக்கிறவாளுக்கு குவாரல்ங்கிறதே கிடையாது, கலகம்ங்கிறது எங்க இருக்கு? தேர்ஸ் நோ எனி கெலாமிட்டி. ஓகே, அவெல்லாம் காமா உட்காந்துருக்காரு, அவளுக்கு என்ன கெலாமிட்டி? ஒன்றும் இல்லை. ந பயம் ச அஸ்தி ஜாகிரதா. ஜாகிரதா எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறவங்க. சில பேர் எப்பவுமே இப்போ மிலிட்ரியிலாம் எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும். செத்தனாடி தூங்கிட்டு வரேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுல பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும், தூங்கிட்டு வருவோம்னா என்ன பாய போடணும், அதெல்லாம் இல்லை. ஜாகிரதா அப்படியே ஒரு ஷிஃப்ட் டியூட்டி மாதிரி இருக்கும், எப்போதும் அலர்ட்டா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எப்போ அசரம் தான் எதிராளி பார்ப்போம். நம்மளுடைய எனிமி நம்ம எப்போ கொஞ்சம் இதுவா இருக்கணும்னு பார்த்தோன்னா அப்பதான் நம்மளை அடிக்கிறதுக்கு இது பண்ணிடுவா, டக்குன்னு அட்டாக் பண்ணிடுவா. ஸோ அதனால ஜாகிரதா ரொம்ப அவேக்கனிங், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறவளுக்கு, ஆல்வேஸ் பிரிஸ்கா இருக்கிறவளுக்கு பயம் நச்ச அஸ்தி. பயம்ங்கிறது கிடையாது, ஏன்னா அவள் எப்போதுமே அலர்ட்டா இருக்கான். அதனால அவளுக்கு பயம். இது இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கிருஷதகா. ஸோ ஃபார்மருக்கு பாவர்ட்டி கிடையாது, எப்போதுமே ஒரு தியானத்தில் இருக்கிறவாளுக்கு சின் கிடையாது, எப்போதுமே காமா இருக்கிறவாளுக்கு மௌனமா இருக்கிற பேசாமலே மௌனமா இருக்கிறவாளுக்கு கலகம்ங்கிறது அதாவது ஒரு கலாமிட்டிஸ்ங்கிறதே ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஜாகிரதா எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறவாளுக்கு பயம்ங்கிறதே கிடையாது. வெரி that is a careful, that's a alertful person. Okay, wakeful கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க 24 தர்மோ ஜெயதி நா தர்மஹ. ஓகே, 25 தான் இருக்காங்க. சரி, தர்மோ ஜெயதி நா தர்மஹ, சத்யம் ஜெயதி நான்ருதம், க்ஷமா ஜெயதி ந க்ரோதோ, தேவோ ஜெயதி நா சுரகா. தர்மத்துக்கு ஒரு இது கொடுத்து சொல்ற. தர்மோ ஜெயதி ந அதர்மகா. தர்மம் தான் ஜெயிக்கிறது, ந அதர்மகா. அதர்மகா ந, அதர்மம் இல்லை. சத்தியம் ஜெயதி, உண்மை ஜெயிக்கிறது, ந அன்றுத்தம் பொய் இல்லை. க்ஷமா ஜெயதி, பொறுமை தான் வினோவர் பண்றது, ந குரோதகா, கோபம் இல்லை. தேவகா ஜெயதி ந அசுரகா. ஓகே, அப்படி வரும். தேவகா ஜெயதி, தேவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க, அசுரம் கடைசியில அழிஞ்சுதான் போறான். நான் அசுரகா, அசுரம் இல்லை. ஸோ நமக்கு தர்மம் ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு அந்த நல்லதுதான் வின் பண்றதுங்கிறதுக்கு அந்த ஸ்லோகம். அடுத்த லாஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். யதா கச்சதி ஆகாஷாத் பதிதம் தோயம். இந்த ஸ்லோகம் நம்ம டெய்லி சொல்ற ஸ்லோகம். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாசத்திலிருந்து பதித்தம் அந்த விழற அந்த வாட்டர் இருக்கு, ரெயின். ஓகே, ஆகாசாத் பதித்தம், ஸ்கைலேருந்து நமக்கு அந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த வாட்டர் பயம் இருக்கே. யதா கச்சதி சாகரம், கடைசியில எங்க போகுது? இட் ரீச்சஸ் த ஓஷன் ஃபைனலி, இல்லையா? யதா கச்சதி சாகரம், கடைசியில சாகரத்துக்கு தான் போய் சேர்றது. அதே மாதிரி சர்வதேவ நமஸ்காரம், நீ எந்த சுவாமியை கும்பிட்டாலும், எந்த சுவாமியை நீ வர்ஷிப் பண்ணாலும், பகவான் பேர் எதுவா இருந்தாலும், சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, கடைசியில எல்லாம் கேசவனுக்கு மகாவிஷ்ணுக்கு தான் போகுது. கேசவன்னா
கேசவனுக்கு தான் போடுது அப்படின்ட்டு கேசவம் பிரதி கச்சதி. இது ஆல் வர்ஷிப்ஸ் ஃபைனலி டெர்மினேட்ஸ் இன் கேசவா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் எல்லாம் வந்து பகவான்கிற ஒருத்தருக்கு தான் போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு இதில் முடிச்சுட்டா. இப்போ நம்ம எந்த ஸ்லோகத்தில் வந்து இது ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலையா? ஹலோ இல்ல சார் பார்த்திருக்கோம். இல்ல சார் ஒரு 8 வரையும் பார்த்தோம் சார். 8 வரையும் பார்த்தோம். சரி பார்த்தோம். அப்புறம் சரி. இப்போ இந்த ஸ்லோகம் நடத்தினது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது சார். நல்லா புரியுது. அதாவது கொஞ்சம் நமக்கு அந்த அனுபவத்தை அதில் மகா பெரியவாளை சொல்ல வேண்டிய கட்டமும் ஒன்று வந்தது. அது மாதிரிலாம் பெரியவா நிறைய பேருக்கு பேட்டி கொடுக்குற போது இதுவே இந்திரா காந்திக்கு பெரியவா பேட்டி கொடுத்துருக்கா, பட் நாட் ஃபார் நேரு. ஓகே, ஏன்னா அது இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் த அந்த ஒரிஜினல் அந்த மைண்டை பொறுத்து. 6, 7, 8 வரைக்கும் பார்த்துக்குமா? எக்கோ அடிக்குது. என்ன ஒரே சவுண்டு, இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. இது வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை வரைக்கும் பார்த்துட்டுமா? 8, 7, 8 ஜனிதா சோப்பனேதாச்ச அது பார்க்கணுமா? ஹலோ இல்ல சார், அதுக்கு அடுத்தது கூட பாத்துட்டோம். சத்தியம் மாதா பிதா ஞானம் கூட பாத்துட்டோம். சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா. சரி, அப்போ எல்லாமே பாத்துட்டோம். தெஜ துர்ஜன சங்கம் அதெல்லாம் கூட பாத்துட்டோம் சார். பாத்துட்டோமா? சரி சரி. 14 வரையும் பார்த்தாச்சு. 14 வரையும் தான் பார்த்தோம். 14 வரைக்கும். ஓகே. ஆமா தெஜ, ஆமா தெஜ துர்ஜர சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம். ஆமா தட் இஸ் we should remember our impermanency வரைக்கும் பார்த்தோம். ஓகே. ஸ்மர நித்தியம் அனித்யதாம். எப்பவுமே நம்ம வந்து பர்மனன்ட் இல்லை, அனித்யதாம். ஓகே, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு டைம் பார்க்காம நல்லதை பண்ணுங்கோ அப்படிங்கிற ஸ்லோகத்தோட நினைக்கணும். ஸோ 15th ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி யதுக்தம் கிரந்த கோட்டிஷு. ஓகே, பரோபகாரகா புண்ணியாய பாபாய பரபீடனம். இதுல 15th என்ன கொஸ்டின் பார்க்கணும். சத்து கிரந்த கோட்டிஷு எது கிரந்த கோட்டிஷு கீழே படிக்கிறீங்களா? படிக்கிறேன், நானே படிச்சுருக்கேன். இவன் முதல்ல ஆலமேல் மேடம் படிங்க. எது கிரந்த கோட்டிஷு அது படிங்க மேடம். சவுண்டே இல்ல, காது விடுதோ? கிரந்த கோடிஷு கதைய. ஆமா, கிரந்த கோட்டிஷு நிறைய புக்ல கிரந்தத்துல உக்தம் எது சொல்லப்பட்டிருக்கோ அது ஸ்லோகா கதைய சொல்லு. அது கடைசி பரோபகாரகா புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம். ஓகே, அப்புறம் அடுத்தது பாருங்க. அடுத்த ஸ்லோகம் படிங்க. பாகி மேடம் படிங்க. கே பரோபகாராய புவி தெய்வேன நிர்மிதாக. இந்த பூமியில என்ன பரோபகாரத்துக்காக தெய்வம் எதை படைச்சிருக்கு அப்படின்னு கேட்கிற. அதெல்லாம் என்னென்ன? ரவி சந்திரோ தனா விருக்ஷாக நதி காவஷ்ட சஜ்ஜனாக ஏதே பரோபகாராய புவி தெய்வேன நிர்மிதாக. ஸோ ஏதே கேல வந்து ஏதே பரோபகாராய புவி தெய்வேன நிர்மிதா. இந்த ரவிஹி சந்திரகா கனாக விருக்ஷாக நதி காவகா சஜ்ஜனாக, இந்த 7. ஓகே, அடுத்தது அடுத்த கொஸ்டின் யார் படிக்கிறேன்? சந்திரிகா மேடம். கர்மணி பிரயோகம். ஓகே, பிரஷ்னாக வித்யாம். சந்திரிகா மேடம் வரல சார். இல்ல சந்திரிகா மேடம் வரல. அப்போ கோமதி படிக்கிறேன். உத்யமஹ சாஹசம் தைரியம் புத்திஹ சக்திஹ பராக்கிரமஹ ஷடேதே யத்ர வர்த்தந்தே
तत्र दैवं प्रसीदति அது கீழே அந்த क्वेश्चन படிங்க 17th क्वेश्चन இருக்கு பாருங்க குத்ர कुत्र दैवं प्रसीदति பிரசீதத்தி எங்க தெய்வம் ப்ளீஸ் ஆறுது தெய்வம் வந்து எங்க ப்ளீஸ் ஆறுதுன்னு கேட்கலாம் எங்க தெய்வம் ப்ளீஸ் ஆறுதுன்னா யாரு வந்து உத்தியமகா அதாவது ஹார்ட் ஒர்க் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரம இந்த ஆறும் these 6 ஷடேத்தே எத்திர வர்த்தந்தே தத்திர தெய்வம் பிரசீதத்தி இதான் ஆன்சர் அப்படியே கேட்டிருக்கேன் அடுத்த क्वेश्चन யார் படிக்கிறேன் மகாலட்சுமி மேடம் படிங்க இல்ல மந்தஹாசினி கச்சன் பிப்ளிகோ யாதி योजनानां साधन अभी शतानपि आकच्छन् वैनदेयो अपि पादमेकं न गच्छति பதமேகம் ந கச்சதி அவங்க கச்சதி இவங்க மகாலட்சுமி மேடம் இல்லையா வந்திருக்கா சார் நான் தான் படிச்சேனா அவங்க படிச்சிட்டாங்க இருக்கட்டும் அப்புறம் நான் சரி சரி அடுத்து நீங்க அடுத்து படிங்க சாரி மேடம் no problem madam you can read madam okay சரி அடுத்த சோவனிக்கு படிச்ச போறது விஷயம் ஓகே இப்போ இங்க பாருங்க கக யோஜனானாம் அதாவது 100 யோஜனை தூரம் 100 மைல்னு வச்சுங்களேன் ககா யோஜனானம் சதான்யப்பி யாத்தி யாரு வந்து 100 மைலா இருந்தாலும் டிராவல் பண்றா போறா whoever is possible to cross over that 1000 miles அப்படிங்கிற அர்த்தம் யோஜனாங்கிறது அந்த நாள்ல அது ஒரு யூனிட் ஓகே நம்ம இப்போ மைல்ஸ் சொல்ற மாதிரி ஸோ அது நம்ம இந்த ஸ்லோகத்தில் வரும் பாருங்க கச்சன் பிபீலிக்கோ யாத்தி ஓகே கச்சன் பிபீலிக்கோ யாத்தி அதாவது பிபீலிக்க எறும்பா இருந்தாலும் எறும்பு ஆன்ஸா இருந்தாலும் அது கச்சன் whenever it moves புரியுங்க whenever it moves on அப்படிங்கிற போது யாத்தி அது போய் சேர்ந்துடும் நீ பேசாமலே ஒரே இடத்துலயே அப்படியே சோம்பலா இருந்தேன் லேசியா இருந்தேன்னா முடியாதுங்கிறது தான் ஸோ ககா யோஜனானம் சத்தானப்பி யாத்தி கச்சன் பிபீலிகா யாத்தி யோஜனானம் அதான் ஆன்சர் அடுத்த क्वेश्चन படிங்க மேடம் நீங்களே படிங்க அந்த क्वेश्चन என்னைய படிக்க சொல்றல சார் ஆமா ககா சரி அதே ஸ்லோகம் கக பதமேகம் ந கச்சதி ககா பதமேகம் ந கச்சதி எது யாரு வந்து ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆறது இல்ல அகச்சன் வைனதேயகா அப்பி ஈவன் தோ இட் இஸ் வைனதேயா இட் இஸ் கருடா அப்படியே அவர் வந்து டக்குன்னு டேக் ஆஃப் எடுத்துருவார் ஏரோப்ளான் மாதிரி இந்த ரஃபேல் மாதிரி அப்படி எடுத்தா கூட புரியுதா அது மாதிரி பவர்ஃபுல் கருடனா இருந்தால் கூடன்னு அர்த்தம் வைனதேயகன்னா அவ அம்மா பேர் வினதா அதனால்தான் அவருக்கு வைனதேயகான்னு பேர் கருடனுக்கு இன்னொரு சினானிம் அது ஸோ ஈவன் தோ இட் இஸ் கருடா அகச்சன் whenever it stands still it is in say one place it doesn't try to move புரியுதா மூவ் பண்றதுக்கே அது விரும்பலேன்னு வச்சுங்களேன் அப்போ அது எங்க ஈவன் தோ பெரிய பவர்ஃபுல் அப்படி பறந்ததுனால ஏரோப்ளான் மாதிரி போயிடும் அப்படி இருந்தாலும் பட் போன தானே மூவ் ஆகாம அப்படியே லேசியா உட்கார்ந்துருந்தா வைனத்தேஜ அகச்சன் அதாவது மூவ் ஆகாத கருடனா இருந்தால் கூட பதமேகம் ந கச்சதி ஓகே மேடம் இது அடுத்து நீங்க படிக்க மகாலட்சுமி மேடம் படிக்கிறேன் சார் உத்யோகः கலு கர்த்தவ்யः ஃபலம் மார்ஜரவத் பவேத் ஜன்ம பிரவருத்தி கௌர் நாஸ்தி பயः பிபதி நித்யஷः ஓகே நித்யஷः நித்யஷனா ஆல்வேஸ் இதுல क्वेश्चन வந்து கஹ பயஹ பிபதி நித்யஷः ககா பயகா பிபதி நித்யஷः யாரு வந்து எப்போதும் மில்க சாப்பிடுறா பயகா பிபதி அப்படின்னு கேட்கலாம் அதாவது
கௌஹு பயகா பிபதி நாஸ்தி நித்தியசகா. இந்த நாஸ்தி முக்கியம். அது கௌவாவே கோவா இருந்தால் கூட இந்த இடத்துல கோ அப்படின்னாக்க நமக்கு வந்து அது எப்போதும் பால் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இங்க கண்ணுக்குட்டியை சொல்ல முடியாது, ஏன்னா கவுன்னு சொல்லியிருக்கான். இல்லைன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து எப்போதும் பால் கொடுக்காது கவும் கூட. அதுதான் ஒரு 2 months 3 months தான், அதுக்கு மேலே கொடுக்காது. அதனால்தான் பயகா பிபதி நித்தியசகா. நாஸ்தி கௌஹு நாஸ்தி பயகா பிபதி நித்தியசகா. இந்த நாஸ்தி தான் இங்க முக்கியம். பயகா பிபதி நித்தியசகான்னா பால் குடிக்கிறதுன்னு அர்த்தம். நாஸ்தி கௌஹு நாஸ்தி நாஸ்தி பிபதி அப்படின்னா நாஸ்தி குடிக்கிறது இல்லை அது. புரியுதா? அதான் பாயிண்ட். அதான் இங்க நம்ம வந்து கவுனாக்க கண்ணுக்குட்டியை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காஃபி உத்தியோகா கலு கர்த்தவியா பலம் மார்ஜாரவத். நீங்க வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஆனா அந்த உங்களுக்கு அது ஃப்ரூட் வரப்போது அப்படியே சைலண்டா இருந்து பொறுமையா இருந்து அதை பிடிக்கணுங்கிறதுக்காக மார்ஜாரவத்தை சொல்லியிருக்கான். மார்ஜாரம் என்ன பண்ணுன்னா இங்கேயும் இங்கேயும் ஓடாது, விரட்டின்னு ஓடாது புலி மாதிரி. அது வந்து அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நீங்க பார்த்து அதோட டைப் பார்த்து தெரிஞ்சிருக்கும். வீட்டில் பூனை இருக்குதான் சொல்றேன். அப்படியே ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துருக்கும். அந்த எலி போற போது டவார் பாஞ்சு போயிடும். அந்த எலிக்கு அது அங்க இருக்கிறதே தெரியாது. அது ஏதோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அங்க இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர அது மூவ்மெண்டே இருக்காது. அப்படியே மூவ் பண்ணாம உட்காந்துருக்கும். அது டக்கு அந்த மார்ஜாரம் பூனை வந்து அப்படியே படார்னு டக்குன்னு அந்த பூனையினுடைய அந்த கிளாஸ்ல மாட்டின்றதுன்னா அது தப்ப முடியாது. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அதுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் டைப், அது ஸ்ப்ரிங் மாதிரி. அந்த அந்த டக்குன்னு நகத்தால அப்படி பிடிச்சிருச்சுன்னா அந்த நகம் வந்து அது அப்படியே அதுக்கு கொஞ்சம் அந்த விரல் அப்படி நம்ம விரலை எப்படி அன்ஃபோல்டு பண்றோமோ அது மாதிரி. ஸோ அதுக்கு தான் மார்ஜார் அவர் சொன்னான், நீங்க உத்தியோகாக்களும் கர்த்தவியா, யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். பட் பலம் நீ உனக்கு அது அதனுடைய ஃப்ரூட் கிடைக்கிறது அப்படிங்கிற போது அப்படியே மார்ஜாரம் மாதிரி அப்படியே லபக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கணும் இருக்கேன். புரியுதா? அதுக்கு இதையே உதாரணம் சொல்லியிருக்கேன்னா, எப்போதும் வந்து என்னதான் வந்து பசு வந்து பால் கொடுத்தாலும் கூட ஜென்ம பிரபஞ்ச கவனம் அது பிறந்த நாள்லேருந்து அது எப்போதும் பால் குடிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. எப்போதும் பால் கொடுக்குறதுனோ அல்லது குடிக்கிறதுனோ அர்த்தமே இல்லை. அது குழந்தையா இருக்கிற போது குடிக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுவிடும். அதனால எப்போதும் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. அது நமக்கு வந்து ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுதான். டக்குன்னு நமக்கு அது அந்த ரிசல்ட் சக்சஸ் கிடைக்கிற போது அப்படியே லபக்குன்னு அது லாபிக்குங்கிறது அது சொல்லியிருக்காங்க. அதான் அதனால ஜென்ம பிரபுத்தி கௌஹு நாஸ்தி. அப்படியே ஆரம்பத்திலே இருந்து அந்த கவு வந்து அப்படியே பொறச்சாருக்காக பரோபகாரமா அது கொடுக்குறதுங்கிறது கிடையாது. இப்போ அதுவே பால் சாப்பிடுறது தானே, இல்லை நமக்கு தான் கொடுக்குறது. அதனால எப்போதும் பால் கொடுக்குற கவும் கிடையாது, எப்போதும் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அது சொல்லியிருக்கான். அதுக்கும் எப்படி எனக்கு என்ன லிங்க்னு தெரியல, பட் அவன் சொன்னது இதுதான். அதனால கஷ்டப்படுறதுங்கிறது நமக்கு வேணும். அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது நமக்கு எப்படி சக்சஸ் கிடைக்கிறதுங்கிறது அது டிபெண்ட்ஸ் ஆன் அவர் அந்த ஒரு டெக்னிக், அதை பொறுத்து சொல்றேன். இப்போ நேச்சுரலா பால் கொடுக்கக்கூடிய இது கூட எப்படி. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். மீனாட்சி மேடம் படிங்க. ஏகஸ்ய கர்ம சம்பீக்ஷ்ய கரோத்யன்யோபி கர்ஹிதம் கதானுகதிகோ லோகோ ந லோகஹ பாரமார்த்திகஹ. ஓகே. இதுல கரோதி அன்யகா அப்பி, அது வந்து சந்தி அந்த பதம் பிரிக்கணும். கரோத்தின்னா செய்யறது, எப்படி அன்யகா அப்பி கர்ஹிதம். அடுத்தவா வந்து இவா சரியா செய்யல, நான் இன்னும் பிரமாதமா செய்யறேன்னு செய்வா, தவிர அவளுக்கா ஒரு ஓன் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யறது இல்லைங்கிறது சொல்லுவோம். அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா பாருங்க. கீர்திருஷகன்னா ஆஃப் வாட் டைப்னு அர்த்தம். ஹவ் தட் இஸ் லோகஹ கீர்திருஷகா, எப்படி இருக்கு இந்த வேர்ல்டுங்கிறது, எப்படி இருக்கு, வாட் இஸ் ஜெனரல் ட்ரெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறத கேட்குறான்.
एकस्य कर्म संवीक्ष्य संवीक्ष्य करोति अन्यः अपि गर्हितम् அது அப்படியே எழுத வேண்டியதான். லோகக பாரமார்த்திகः ந பாரமார்த்திகः. அதனால கதானுகதிகः லோகக அதான் முக்கியமான ஆன்சர். லோகக ஏகசிய கர்ம சொல்லிட்டு அது சொல்லலாம். ஏகசிய கர்ம சம்பீட்ச ஒருத்தனுடைய ஆக்ஷனை பார்த்துட்டு மத்தவா வந்து அதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு நான் என்ன செய்யறேன்னு செய்யறேன். என்ன சவுண்டு அந்நியகாப்பி கர்ஹிதம். ஸோ அடுத்தவா வந்து அதுல ஏதாவது குறை சொல்லுவாரே தவிர வந்து நான் அதை விட என்ன பிரமாதமா பண்றேன் அப்படின்னு பண்றாரு தவிர. பட் ஜென்ரலா லோகம் வந்து வேர்ல்டுனுடைய ட்ரெண்ட் என்னன்னா கதானுகதிக்காக செய்யறத ஃபாலோ பண்றதுதான் லோகத்தினுடைய ட்ரெண்ட். அந்த ந லோகா பாரமார்த்திகா வேண்டாம். லோகா கீதிருஷகா கதானுகதிக்காக லோகோட நிறுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது மீனா மேடம் அலமேலு மேடம் படிங்க. கவாதீனா பயோ सद्यो वा जायते दधि क्षीरो दध्येस्तु नाद्यापि महदा विवृतिः कुतः. ஓகே, அதுக்கு என்ன क्वेश्चन எனக்கு महदा विवृतिः कुतः किमु अत्र उदाहरणம். சரி, மகத்தாம் கிரேட் பீப்புள்னுடைய ஒரு டீவியேஷன்ங்கிறது இல்லை அப்படின்னு அது எப்படி கிம் அத்திர உதாகரணம். அதுக்கு என்ன உதாரணம்? இந்த இதுதான் கவுனுடைய மில்க் வந்து மறுநாளைக்கே கர்ட் ஆயிடுறது. பட் மில்கி ஓஷன் எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இந்த சேம் ஸ்டேட்டஸ், நோ டீவியேஷன். அதுக்காக சொல்றார் க்ஷீரேது நாத்யாபி. ஸோ கவாதீனாம் பயக அந்நேது சத்யக வா ஜாயத்தே ததி க்ஷீரோ ததேஸ்து ந அத்யாபி மகதாம் விகிருதிகி குத்தக. ஓகே, விகிருதி குத்தக கிம் அத்திர உதாகரணம். க்ஷீரே இதுக்கு உதாகரணம் வந்து க்ஷீரோ ததி. அதை நம்ம அந்த ஸ்லோகத்தை மூணு லைனையும் எழுத வேண்டியது. அவ்வளவுதான். அடுத்தது படிங்க மேடம். யாரு? பாகி மேடம் படிங்க. சம்பதோ महताम् एव चापदः वर्धते शीयतां चन्द्रो न तु तारा गणः क्वचित्. ஓகே, क्वचित् என்ன क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? சம்பதோ महतामेव चापदः को திருஷ்டாந்தக. இங்க என்ன வந்து எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் சொல்றான். அதுக்கு சந்திரனை சொல்றான். தட் இஸ் சம்பதோ மகத்தாமேவ சாப்பதகா முதல்ல சொல்லிட்டான். அடுத்ததுதான் ஆன்சர். வர்தத்தே க்ஷீயத்தே சந்திரோ நது தாராகணா. ஸோ சந்திரனுக்கு தான் வளர்ப்பிறை தேய்பிரையை தவிர வேக்சிங் வேணியை தவிர நாட் ஃபார் த குரூப் ஆஃப் ஸ்டார். அதான் திருஷ்டாந்தம். அதான் நமக்கு சந்திரனும் ஸ்டார்ஸும் தான் நமக்கு திருஷ்டாந்தம். அடுத்தது படிங்க மேடம். அடுத்த சந்திரிகா மேடம் அல்ல. சரி, கோமதி படிக்கிறேன். கிருஷதோ நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபதோ நாஸ்தி பாதகம் மௌனினஹ கலஹோ நாஸ்தி ந பயம் சஸ்தி ஜாக்ரதஹ. ஜாகிரதகனா ரொம்ப வேக்ஃபுல் பர்சன், ரொம்ப ஒரு அவேரா இருக்கிறவன்னு அர்த்தம். ஓகே, இப்ப क्वेश्चन வந்து கஸ்ய துர்பிக்ஷம் நாஸ்தி கஸ்ய கலஹோ நாஸ்தி கஸ்ய பாதகம் நாஸ்தி கஸ்ய பயம் நாஸ்தி. ஒன்னு அழகா 4 வேர்டுக்கு 4 சரி. கஸ்ய துர்பிக்ஷம் யாருக்கு இல்ல? கிருஷதக. கஸ்ய பாதகம் நாஸ்தி ஜபதக பாதகம் நாஸ்தி. அடுத்தது கலஹ மௌனினஹ கலஹ நாஸ்தி. தடி ஜாக்ரதக பயம் நாஸ்தி. ஓகே, அடுத்தது மகாலட்சுமி மேடம் படிங்க. மகாலட்சுமி மேடம். தர்மோ ஜெயதி நா தர்மः சத்யம் ஜெயதி நா நிருதம் க்ஷமா ஜெயதி ந क्रोधो देवो जयति नासुरः.
அசுரகா. ஓகே, இது என்ன இதுக்கு வந்து क्वेश्चन வந்து கே ஜெயந்தி கே ந ஜெயந்தி. ந ஜெயந்தி, யாரு ஜெயிக்கிறா யாரு ஜெயிக்கல. சோ இது எல்லாத்தையும் அப்படியே தர்ம ஜெயதி ந அதர்மகா, சத்தியம் ஜெயதி ந அன்ருதம், க்ஷமா ஜெயதி ந குரோதகா, தேவகா ஜெயதி ந அசுரகா. நாசுரகாங்கிறது ந அசுரகான்னு பிரியும். அதே மாதிரி நாதர்மகாங்கிறது ந அதர்மகான்னு பிரியும். அதே மாதிரி ந அன்ருத்தம், பொய் இல்லை. ஓகே, அதே மாதிரி இன்னும் அடுத்தது ந குரோதகா அப்படியே போட்டான். ஸோ அடுத்தது மந்தகாசன் மேடம் படிக்கும் லாஸ்ட். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவானாம் தேவானாம் காரக கேசவோ கேசவம் பிரதி கச்சதி. சர்வதேவ நமஸ்காரம் சர்வதேவா நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி. கொஸ்டின் வந்து சர்வதேவா நமஸ்காரக கம் பிரதி கச்சதி. கம் பிரதி கச்சதி யார நோக்கி போறது? சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி, அது முதல் ஆன்சர். ஆமா, இதுக்கு என்ன திருஷ்டாந்தக, இதுக்கு என்ன உதாரணம்? எப்படி ஆகாயத்திலிருந்து விழற அந்த ரெயின், அந்த மழை. சோ மழை எப்படி பூமியில விழுந்து கடைசி போறதோ அதே மாதிரி எல்லா வர்ஷிப்பும் டு ஆல் டெய்டிஸ். ஓகே, டைப் ஆஃப் ரிலிஜியன். ஒன்னும் எல்லா ரிலிஜியனுக்கும் காட் இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு 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 மேன் கல்ச்சர் வச்சுருக்கா, அந்த கல்ச்சர் படி வர்ஷிப் பண்றா. அந்த எல்லா வர்ஷிப்பும் அந்த அந்த டெய்டி எந்த நேம்ல இருந்தாலும் எல்லாம் கடைசியில இந்த இடத்துல நம்ம கேசவன்கிறத பகவான் கூட சொல்லலாம். ஸோ காடுக்கு தான் கடைசியில போய் சேர்றது, பகவானுக்கு தான் போய் சேர்றது. எப்படி ரெயின் வாட்டர் கடைசியில ஃபைனலி டெர்மினேட்ஸ் இன் இதுவோ சாகரம் மாதிரி. ஓகே, இப்போ இதுல அந்த கீழே இருக்கிற அந்த எக்ஸசைஸ் பார்க்கணும் நம்ம. ஆமா சார், எக்ஸசைஸ் பார்க்கணும். அது எதுல இருந்து, அது எக்ஸசைஸ் எதுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம்? முதல்ல பார்க்கணும். எதுலயுமே பார்க்க, இந்த பயிற்சி எதுலயுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன் சார். சரி, அந்த சுஷீலா இருக்கு பாருங்க, சுஷீலா. அது பார்த்திருக்கோம் சார், அது பார்த்திருக்கோம் சார், அது பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோமா? சரி சரி சரி. அப்புறம் நம்ம வந்து பேஜ் 84 81 82 83 84 பார்க்கணுமா? ஆமா சார். 84ல சத்தியம் மாதா. ஓகே, அது பிரச்சனாக ஆயிடுச்சு. அடுத்தது கர்மணி பிரயோகம். கர்த்தரி கர்மணினா வாய்ஸ். ஓகே, கர்த்தரி ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, கர்மணி வந்து பேசிவ் வாய்ஸ். காவகா க்ஷீரம் எச்சதி. இது வந்து இது இந்த வாய்ஸ் கிராமருக்கு தான் போகும். ஏன்னா நம்ம பண்ணல, அதனால தனியா தான் டீல் பண்ணணும். ஏன்னா ஜெனரல் மீனிங் சொல்லியிருப்பாங்க. எச்சதி, ஸோ பசு பாலை தருது. அந்த காங்கிறது தேர்ட் கேஸ்ல வரும். பசுவினால் பால் தரப்படுகிறது. புரியுதா? The milk is God. Milk is given by காவேன்னு வருமா சார்? அப்படி வராது. இருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இது சப்தம் தெரியணும். கௌ சப்தம் வந்து கௌஹு காவௌ காவகா. கோ வந்து ஓகாராந்த சப்தம். அது கோ சப்தம் வந்து கௌஹு காவௌ காவகா, காம் காவௌ காகா, கவா கவா வரணும். கவா க்ஷீரம். க்ஷீரம் வந்து நபும்சகலிங்கம் அப்படியே தான் இருக்கும். கவா க்ஷீரம் தீயத்தே. தீயத்தே வருமா? தீயத்தே வந்து தீயத்தையா மாறிடும் இல்லையா? தீயத்தே வரும். எச்சதி தரது, தீயத்தே தரப்படுகிறது.
அப்படி ஆத்மநேபதத்துல வருமா சார்? அப்போ இல்ல ஆத்மனே பதம் மாதிரி வரும். ஆத்மனே அது இப்ப ஒண்ணும் இல்ல, பட்டத்தி இருக்கு புரியுதா? ராமகா பட்டத்தி, ராமகா புஸ்தகம் பட்டத்தி, ராமேன புஸ்தகம் பட்டியத்தேன்னு வரும். உடனே அது அந்த அது வந்து பாசிவ் வர்பு, பாசிவ் ஃபார்ம்ல அந்த ஆத்மநேபத மாதிரி டெர்மினேஷன். சரி புரியுதா? அதுதான் கணக்கு. அதே மாதிரி இதுல எச்எத்திங்கிறது தா எச்னு ரூட். அது தா எச் எப்படி கம் கட்டு மாதிரி தா எச். அப்ப என்ன ஆகும், அந்த எச்எத்தி வந்து அந்த இது அந்த லக்கார்ல வரப்போது தீயத்தேன்னு வந்துடும். அந்த டா ரூட் எடுத்து தீயத்தேன்னு வந்துடும். புரியுதா? அதான் கிராமர். அதனால அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு பாப்போம், பாக்கி நல்லா அப்புறம் பார்த்துக்கலாம். புதா புத்திரம் பஷ்யதி, அப்பா வந்து பையனை பார்க்கிறார். சோ பித்ரா, பித்ரு சப்தம் பித்ரா ऋकारान्तः पुल्लिङ्गः पितृशब्दः. ऋकारान्तः पुल्लिङ्गः पिता पिता पितरौ पितरः पितरं पितरौ पितृன்னு பித்ரா பித்ரா தான் வரும். ஏன்னா ரிகாராந்தத்துல வந்து மற்ற ராமஹரி மாதிரி விசர்க்கம் வராது, பிதான்னு தான் வரும், பித்தகான்னு வராது. பித்தகா வந்து சம்போதனத்துல தான் வரும். ஸோ அந்த சப்தத்தினுடைய ரூல். ஸோ அதனால அந்த ரிகாராந்தத்துக்கு மட்டும் அது ஒரு ஸ்பெஷல். அதனால பித்ரா அப்பாவுனால, புத்திரஹா அப்பாவுனால புத்திரன். இது புத்திரம் வந்து தித்தியா பக்தி, இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வரும், பிரதமால வரணும். பித்ரா புத்திரஹா திரக்ஷியத்தே, திரக்ஷியத்தேன்னு வந்துடும். ஏன் தெரியுமா? திருஷ் பஷ் ரூட்டு, திருஷ் ரூட்டு பஷ்யத்தின்னு வரும். ஃபியூச்சர்ல திரக்ஷியத்தேன்னு வரும். இதுல திருக்ஷியத்தே, திரு போட்டு திருக்ஷியத்தேன்னு நமக்கு பாசிட்டிவ்ல அப்படி வரும். ஸோ இதை நம்ம அந்த பாசிவ் அதுக்கப்புறம் நம்ம இந்த சந்தி ஹிந்தி கிராமருக்கு போறப்போ அப்போ பார்த்துப்போம். சரி, வேற இதுல என்ன இருக்கு? பிரஷ்னாக சர்வஜ உபயோகம். ஓகே, இது ஒன்று மீனிங் தான். அடுத்த பக்கம் வாங்க. இது எல்லாமே கர்மணி தான். எல்லாமே கர்மணி பிரயோகம் தான் சார். இல்லையே வாக்கியானி பூரேயத்தை இருக்கு 20 ஸ்லோகா கீழே 88 பேஜ்ல இருக்கு. ஆமா 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 ஆமா. மரம் மூனம் யதா யதா யதி மூர்க பிரேஷ்யக மிருதா புத்திரம் சுதஹ புத்திரஹ புத்திரக மூர்க மேஷ்யா. மேல கொடுத்திருக்கிற அந்த 3 இதுல ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணி படிக்க ஃபில் பண்ணனும்னு நினைக்கிறேன். வரம். ஆமாமா. மூர்க மேஷ்யான்னா என்ன அர்த்தம்? மூர்க மேஷ்யா, மூர்கனா ஆக்சுவலா கோழி சொல்லு. மூர்க மூர்க மேஷ்யா பேக்ஷ்யா, மூர்க பேக்ஷ்யா, பேக்ஷ்யா, மூர்கா பேக்ஷ்யான்னு இருக்கு. மூர்கா பேக்ஷ்யா வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னே தெரியலையே. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அபேக்ஷையான கம்பேரிசன் இல்லையா? கம்பேரிசிங். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவோட மீனிங்ல வருது. ஒருவருடைய வேலை பார்த்து வைராகியம் கொண்டு அந்த இதுல வரும். ஒன் ஹூ கம்பேர்ஸ் அண்ட் அந்த இது வருது. சார் இல்லையோ சார் நெட் இதை எடுத்துன்னு நினைக்கிறேன். நெட் சார் லெஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா லெஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நீங்க யாரு கேக்குறீங்க? ஆமா, நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. மீனாட்சி சங்கரம் மீனாட்சி ஜாயின் பண்ணிருக்காங்களே, அவங்க பேரை பார்த்தேன். நானும் பார்த்தேன். நம்ம 5-6 பேருமே இருக்கோம். சந்திரிகா வச்சுதான் இல்ல. ஆமா, சந்திரிகா வச்சுதான் இல்ல. மீனாட்சி இருக்கா, மகாலட்சுமி, அலமேலு மேடம் பேரு பார்த்தேன், மீனாட்சி மேடம் பேரு பார்த்தேன். அவளும் இருக்கா, பார்த்தேன். நம்ம 5-6 பேரும் இருக்கோம். 5-6 பேருமே இருக்கோம். 6 பேர் இருக்கோம். 6 பேர். ஆமா ஆமா. நம்ம இருக்கிற 6 பேர் இருக்கோம். நம்ம கரெக்ட் 6 பேரும் இருக்கோம். சரி, நம்ம லெஃப்ட் ஆயிடலாமா? சார் வந்துட்டாரு, வரலையா? ஆமா வரல சார். அவருக்கு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏதோ
ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவருக்கு. ப்ராப்ளம், மொபைல் ப்ராப்ளம். அது அந்த ஏதோ லூஸ் கனெக்ஷன் அப்படின்னா இல்ல அவரோடதே வந்து ஏரியா தாம்பரம்லாம் மழை இல்லையாமா, அதனால. ஆமாமா, இவர் சேஷன் ஐயர் போட்டிருந்தார் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப மழைன்ட்டு இங்க. சரி, ஓகேமா, தேங்க்யூ வெரி மச் எவரிபடி. ஓகே, தேங்க்யூ. இல்ல நம்ம இந்த லெவல் 2ல வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் சேர்ந்துட்டு கொஞ்சம் படிச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம தனியா குரூப் ஃபார்ம் பண்ணி, வாட்ஸ்அப் குரூப் தனியா ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் சரியா. ஆமாமா, ஓகே. பயமா இருக்கு, அவ போர்ஷன் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஆமா, இல்ல ரொம்ப ராமகந்தம் ரெண்டுமே 2 இது இருக்கு போல இருக்கு, 2 வால்யூம். ராமகந்தம், ராமதந்தம். ஆமா, 2 பார்ட் இருக்கு. 60 ஸ்லோகமும் இருக்குன்னா. ஆமா, 2 பார்ட், 2 PDF வந்திருக்கே. ஆமா, 2 PDF தான். ஆனா ஒண்ணே தான் வந்திருக்கு போல இருக்கு ரெண்டுத்துக்கும். இல்ல, மொத்தம் 60 ஸ்லோகமும் இன்னும் இருக்கு. 60 63 ஸ்லோகம் இருக்கு அதுலயே. மை குட்னஸ், நமக்கு மண்டல அத வச்சு தான் இதெல்லாம் சொல்லி தரா சந்தி எல்லாம். எங்க அக்கா கிளாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டார் சார். அவர் வந்து அத வச்சு தான் ஒரு ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு சந்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அக்காக்கு யாரு டீச்சர்? உங்க அக்கா ஒரு வைஷ்ணவா காலேஜ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல. குமாரசாமி சார். அவர்தான் நினைக்கிறேன். இல்ல, சங்கராபுரம் குரூப்பா? அது சங்கராபுரம் குரூப்பா? ஆமா ஆமா ஆமா. ஆரம்பிச்சிட்டாளா அது? அவர் 3 ஸ்லோகம் ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்துட்டாரு. 3-4 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டாரு. நமக்கெல்லாம் இன்னும் புக் இப்பதான் சொல்லிருக்காரு. உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல்ல நம்ம சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல்ல. இல்லன்னா இவரும் ஆரம்பிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இல்ல, ஆனா எங்க அக்காவோட குரூப்ல எல்லாம் ஒருத்தர் கூட எடுக்கறாரா தெரியாது. இல்ல, இப்ப எங்க அக்கா குரூப் என் தங்க குரூப்ல எல்லாம் ஒருத்தருமே சேரலையா, அதனால அவளுக்கு அப்படியே விட்டு போயிடுது. ஓ, சரி சரி. இப்ப நம்ம குரூப் ஒண்ணுதான் இப்ப இருக்கு. நம்ம குரூப்ல 6 பேர் சேர்ந்திருக்கோம். இல்ல, இப்ப சார் சொன்னாரு என்ன சந்தி சொல்லி கொடுக்குறேன்னாரு. அந்த ஸ்லோகத்துல செகண்ட் லெவல்ல அந்த ஸ்லோகங்களை வச்சுதான் சந்தி சொல்லி தர போறா போல இருக்கலாம். நம்ம சந்தி கத்துக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. அதுலதான் இதுவும் வருது நமக்கு, கிராமர் சப்தமஞ்சரி அதுலதான் மெயினா சொல்லி தருவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ரூபமஞ்சரி இந்த இதுவும் கொடுத்திருக்காமா. இன்னொரு மஞ்சரி என்ன போட்டிருக்கேம்மா, தாது மஞ்சரி. ஆமா, அதுவும் இருக்கு. ஆமா, தாது மஞ்சரி, சப்தமஞ்சரி எல்லாம் இருக்கு. முதல்ல நம்ம சார் எடுக்கிறாரான்னு தெரியணும். எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம சார் இல்ல நம்ம சார் எடுக்கிறாரா இல்ல வேற யாரும் போட போறோம்னு சொன்னா. நாங்க சார் தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து 15 தேதிக்கு மேலதான், பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும்னு. அதுவும் வந்து பேட்சா தான் கொடுப்போம். எங்களுக்கு கரெக்டா ப்ரொஃபசர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா. ஆமா ஆமா, வாய்ஸ் மெயில்ல கொடுத்திருக்கா எல்லாம். ஆமா, அதெல்லாம் லட்சுமி நரசிம்மன்கிறவர் எல்லாம் பேசியிருக்காரு. ஆமா, ஓகே ஓகேமா, தேங்க்யூமா, பை. எல்லாரும் நம்ம இன்கேஸ் லெவல் 2 சேர்ந்தோம்னா நம்ம சேர்ந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குதான் வாட்ஸ்அப் குரூப் நம்ம 6 பேரும் தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்கஷன் எல்லாம் வச்சுப்போம். ஆமா ஆமா, நம்ம தப்பா படிக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி சேர்ந்து படிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்திக்கலாம். நமக்கு கோமதி இருக்கா, கவலை கோமதி இருக்கா, அவதான் தெரியும். ஆமா ஆமா, மகாலட்சுமியா இல்ல மகாலட்சுமி 2 பேர் இருக்கா. எனக்கு SSNG 153 அந்த மாதிரி வரதுனால பேர் தெரியல எனக்கு. 40 140 153. நான் மகாலட்சுமி. அப்படியா? S1 இல்லமா, அது SL. அது SL. ஓகே ஓகே. சான்ஸ்கிரிட் 40ன்றது கோமதி மேமா. நான் 40, மகாலட்சுமி 50. நான் 53. ஓகே, 55 நினைக்கிறேன். 53. கொஞ்சம் நீங்க எல்லாம் சொல்லி கொடுங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. ஓகே, கொடுத்தா போச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.